Hello everyone, நம்ம வந்து யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு பிளானிங்கில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் அண்ட் பிளானிங் ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ யூனிட் 1ல் இருக்கிற வீடியோஸும் நிறைய பார்த்தாச்சு. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் மட்டும் இல்லை, செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 எந்த பேப்பர்னாலும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஆர் எசென்ஷியல் மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் தட் கைட் ஆர்கனைசேஷன் டுவர்ட்ஸ் தேர் கோல்ஸ். ஸோ எதுக்காகனா அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு ஸ்கோப் என்ன இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல் செட்டிங். ஸோ ஹெல்ப்ஸ் டிஃபைன் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் கிளியர்லி. கரெக்டாக வந்துட்டு பிளானிங் எதுக்காக பண்ணுறோன்னா கோல்ஸை வந்துட்டு ப்ராப்பராக செட் பண்ணுறதுக்காக தான். ஸோ எக்ஸாம்பிள், செட்டிங் அ கோல் டு எக்ஸ்பேண்ட் இன்டு நியூ மார்க்கெட்ஸ். அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸோ ஸ்ட்ராட்டஜி பிளானிங்னா ஒன்றும் கிடையாது, லாங் டேர்ம் பிளான்ஸ், ஒரு 10 years 15 yearsக்கான பிளான்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு கரெக்டான பிளானிங் பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் பிளானிங் ஃபார் த ஆர்கனைசேஷனல்ஸ் டைரக்ஷன். எக்ஸாம்பிள் வந்து சூஸிங் பிட்வீன் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆர் மார்க்கெட் பெனிட்ரேஷன். இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் போகலாமா, இல்லை இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போகலாமா அப்படின்னு வந்துட்டு ஃபார்வர்ட் திங்கிங்கை வந்து நமக்கு கொண்டு வர்றது வந்து இந்த பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தான். And then third வந்துட்டு ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ இன்வால்வ்ஸ் டிசைடிங் ஹவு டு பெஸ்ட் யூஸ் டைம், மனி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ பிளான் கரெக்டாக பண்ணாதான் வந்து, அதாவது எந்தெந்த டைமில் எப்படி டைமை யூஸ் பண்ணணும், எப்படி நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி நம்மளோட காசை வந்து யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி ப்ராப்பராக பண்ணால் தான் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான். அண்ட் தென் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் ஒரு மேன் பவர் ஸ்கெடியூலிங். இதே தான், காசு வந்துட்டு எந்தெந்த இடத்துல எவ்வளோ போடணும் அப்படின்றத பிளான் பண்ணுறது. அண்ட் தென் மேன் பவர்னால் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான், எப்படி வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து ஸ்கெடியூல் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்கோப். அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. இதில் வந்துட்டு பிளானிங் என்ஷூர்ஸ் ஸ்மூத்தர் டே டு டே ஆப்ரேஷன்ஸ். ஸோ கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த வாரத்துக்கு நம்ம வந்து இந்த டாஸ்க் இந்த நாளில் முடிக்க போகிறோன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம அந்த குட்டி டாஸ்க் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரக்சராகவே இல்லாமல் பிளானே பண்ணாமல் போனோன்னா நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு பிளான் பண்ணணும் அப்படி சொல்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் டு ரெடியூஸ் வேஸ்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டான பிளானிங் இருக்கணும். அண்ட் தென் ஃபிஃப்த் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஐடென்டிஃபைங் பொட்டென்ஷியல் ரிஸ்க் அண்ட் பிளானிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். கரெக்டான ரிஸ்க்கை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பதிலாக வந்து இப்போ ரிஸ்க் வந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்குமே வந்துட்டு பிளானிங் இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள், கிரியேட்டிங் கண்டிஜென்சி பிளான்ஸ் ஃபார் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ். அண்ட் தென் சிக்ஸ்த்து வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டு. செட்டிங் பெஞ்ச் மார்க்ஸ் டு எவாலுவேட் சக்ஸஸ். பெஞ்ச் மார்க்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அப்படி நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு கம்பேரிங் ஆக்சுவல் சேல்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபோர்காஸ்டட் சேல்ஸ். நம்ம வந்து ஃபோர்காஸ்ட்னால் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருப்போம், இவ்வளோ இந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10% சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது, ஒரு 8% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இது 8%யோ 10%யோ கம்பேர் பண்ணோம். ஓகே, இன்னும் 2% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் கரெக்டாக. ஸோ அதுவுமே வந்துட்டு பிளானிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்குமே. ஸோ இது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் லிமிடேஷன்ஸும் இருக்குது. ஸோ பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங்கில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபார் நம்ம வந்துட்டு அட்வான்டேஜஸ் அதுதான் பார்த்துருக்கோம். ஸோ லிமிடேஷன்ஸ்னால் டிஸ்அட்வான்டேஜஸ் மாதிரி. ஸோ டிஸ்பைட் த இம்பார்ட்டன்ஸ் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங்ஸ் ஹவ் சர்டன் லிமிடேஷன்ஸ். அது என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்சர்டனிட்டி ஆஃப் ஃப்யூச்சர். இப்போ வந்து நம்ம ஃபோர்காஸ்டிங், ப்ரிடிக்ஷன் இதெல்லாமே சொல்கிறோம், பட் நமக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னே தெரியாது. ஸோ பிளான்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் தட் மே நாட் ஹோல்ட் ட்ரூ. நம்ம வந்து 10 வருஷத்தில் இப்படி இருக்கோம்னு நினைப்போம், நம்ம நினைப்போம் இன்னும் 5 வருஷத்தில் வந்து கோல்டோட விலை இவ்வளோ அதிகமாக போகுது அப்படின்ட்டு. பட் எக்ஸாக்டாக அதே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. கம்மியாக கூட ஆகலாம், அதிகமாக கூட ஆகலாம். ஸோ அதுதான் அன்சர்டனிட்டி ஆஃப் ஃப்யூச்சர். எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்க்கெட் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் மேபி ராங் டியூ டு எக்கனாமிக் ஷிஃப்ட், இன்ஃப்ளேஷன் நடக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு மாதிரியான விதத்தில் வந்துட்டு மார்க்கெட்டோட டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அன்சர்டனிட்டி ஆஃப் ஃப்யூச்சர். செகண்ட் வந்துட்டு டைம் கன்சியூமிங்.
Planning takes considerable time and effort which may delay action. ஸோ பிளான் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு நமக்கே வந்து ஒரு டைமில் வந்து போர் அடிச்சிடும் கரெக்டாக, வாங்க ஆக்ஷன் எடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அது வந்துட்டு லிமிட்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஓவர் அனாலிசிஸ் மே காஸ் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுவுமே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு காஸ்ட்லி ப்ராசஸ். ஸோ ரெக்வயர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல், ஹியூமன் அண்ட் இன்ஃபர்மேஷனல் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு பிளான் பண்ணோன்னா டைரெக்டாக ஓகே அப்படின்னு இருக்க முடியாது. நமக்காக அங்கே வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும், பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டான டேட்டாஸ் இருக்கணும், ப்ளஸ் டைம், மணி எல்லாமே போடுறோம் அதில். ஸோ அதனால் காஸ்ட்லி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஹையரிங் கன்சல்டன்ட்ஸ் ஆர் கண்டக்டிங் மார்க்கெட் ரிசர்ச் கேன் பி எக்ஸ்பென்சிவ். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். எம்ப்ளாயீஸ் மே ரெசிஸ்ட் பிளான்ஸ் தட் இன்வால்வ் சேஞ்ச். இப்போ நான் என் பிளானில் வந்துட்டு இந்த மாதிரி சரி இவங்களை வந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ நாளாக இதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, இவங்களை தூக்கி இங்கே போடுவோம் அப்படின்னு நான் என் பிளானில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த எம்ப்ளாயி கிட்ட போய் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நான் இத்தனை நாளாக இதே இதில் தான் இருந்தேன், நான் இதில் ஸ்கில்டாக இருக்கேன், என்ன எதுக்கு மாற்றுறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சேஞ்சு சில பேருக்கு பிடிக்காது. சேஞ்சு எனக்குமே அவ்வளோவாலாம் பிடிக்காது. ஓகே நார்மலாக போயிட்டுருக்கு, இதான் ரொட்டீன் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு மாற்றினீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இருக்கும், அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ் மே ஃபேஸ் புஷ்பேக் ஃப்ரம் ஸ்டாஃப். ஓகே, புதுசாக நீங்கள் எதாவது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then fifth வந்துட்டு inflexibility. So over reliance on a fixed plan can hinder adaptability. ஸோ பிளான் ஒன்று போட்டு வச்சுட்டாங்க, ஸோ அதுபடி தான் நீங்கள் நடக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா அதுவுமே சில பேருக்கு பிடிக்காது. அது வந்து இதுக்கு பிளான் படியே தான் நடக்கணுமா, எனக்கு இன்றைக்கி இதை பண்ணணும்னு தோணுது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இது தானே. ஸோ அந்த மாதிரி வந்து இதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், a rigid marketing plan may fail to respond to காம்படிட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் இதே பிளானை ஃபாலோ பண்ணால் காம்படிட்டரில் இருக்கிறவங்க வந்துட்டு வேறு புது பிளான்லாம் போட்டு என்னை அடித்து தூக்குறாங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் கரெக்டாக. ஸோ நான் இதிலேயே தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு இருந்திங்கன்னா அது கஷ்டம். ஸோ அதுவுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதன் சிக்ஸ்த்து வந்துட்டு பயாஸ் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன்ஸ் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் ஆர் இன்கம்ப்ளீட் டேட்டா. இப்போ வந்துட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன்னா அது கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும் என்கிட்ட. ஸோ அப்படி இல்லாமல் நான் ஏதோ என்னோடய பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் வச்சு எனக்கு இவர் ஃப்ரெண்டு அதனால நான் வந்துட்டு என் கூட இவரை ஒர்க் பண்ண வச்சுக்கிறேன், இல்லை இவர் வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் போடுறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் பண்ணும்போது பயாஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நெகட்டிவ், அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபேவரிங் ஒன் டிபார்ட்மெண்ட் ஓவர் அனதர் டியூ டு ஃபேவரட்டிசம். அதை தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த எனக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கு, நான் அவங்களுக்கு அதிகமாக ஹியூமன் ரிசோர்ஸ் கொடுக்குறேன், இல்லை நான் அவங்களுக்கு அதிகமாக பட்ஜெட் கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணுறது தப்பு. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளான கான்செப்ட் தான், பெருசாக வந்து ஏதோ டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். இப்போ பாருங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்ன வந்து கேளுங்க. நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். படிங்க, படித்த ஓரளவுக்கு வந்து தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கமெண்ட் போட்டாலும் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் மோஸ்ட்டாக. பட் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணாலுமே வந்துட்டு டைம் இருக்கும்போது பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.